வணக்கம். ஊர்ல ஒரு பெரிய பந்தயம் வச்சாங்க, ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல முதல்ல ஒருத்தர் வந்தாரு, ரெண்டாவது ஒருத்தர் வந்தாரு, மூணாவது ஒருத்தர் வந்தாரு. முதல்ல வந்தவருக்கு முதல் பரிசு கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது வந்தவருக்கு ரெண்டாவது பரிசு கொடுத்தே ஆகணும். மூணாவது வந்தவருக்கு மூணாவது பரிசு கொடுத்தாகணும். 3 பேர்த்துக்கும் 3 பரிசு உண்டு. முதல்ல வந்தவருக்கு முதல் பரிசு கிடைக்கக்கூடாதுன்னு மற்ற 2 பேரும் வம்பு வளர்த்தா அது நல்லதா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் அன்பு சகோதரர்களே, தமிழக சகோதரர்களே. நான் உங்களோட சின்ன கேள்வி தான் கேட்குறேன். முதல்ல வந்தவருக்கு முதல் பரிசை கொடுக்கறதா, இல்லை ரெண்டாவது வந்தவரும் மூணாவது வந்தவரும் வம்பு வளர்க்குறாங்களுக்காக, இல்லை ஊரில் உள்ள மக்கள்லாம் கலவரம் பண்ணுறதுக்காக இந்த பரிசு கொடுக்கறத நிறுத்தி வைக்கிறதா? முதல்ல பரிசை கொடுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு நாட்டோட விஷயம். ஒரு நாட்டை காப்பாற்றணும். 10 கோடி மக்களினுடைய ஒரு பிரச்சனை, படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கணும். எல்லா பெரிய மனிதர்களும் அதைத்தான் சொன்னாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. இப்போ ஆண்டவன் உதவியால அனைத்து நீதிபதிகளும் அல்லது ஓரளவு நீதிபதிகளை பார்த்து நீங்க ஒரு நீதியை சொல்லுங்க, என்ன நல்லதுன்னு. இப்போ மக்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவதை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாத்தான் இருக்குது. அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் நல்ல ஒரு நிலைமையில வந்திருக்காரு. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை, எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. நான் அந்த கட்சி அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன், அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன், தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல, மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவன். என்னுடைய ஓட்டு யாருக்குன்னா அது யாருக்கு போடணுமோ அது என்னுடைய மனசில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு தான், நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு தான், நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு தான், இப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆனால் யாருக்கு போடணுங்கிறது என்னுடைய உரிமை, அதை நான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், உங்கள்ட்ட அதாவது அரசாங்கத்துலேயும் கேட்குறதான் கேட்குறேன், அதிகாரிகளிடமும் அதைத்தான் கேட்குறேன், மக்களிடமும் அதைத்தானே கேட்குறேன். முதல்ல வந்தவருக்கும் முதல் பரிசை கொடுங்க, ரெண்டாவது வந்தவங்க மூணாவது வந்தவங்களுக்கு அவங்களோட பரிசை கொடுங்க, 3 பேர்த்துக்கு பரிசை கொடுத்து உட்கார வைங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சா அது உள்ளதா இல்லை தப்பா நல்லதா கெட்டதாங்கிறத பின்னாடி பேசிக்குவோம், பின்னாடி பார்த்துக்குவோம். யாரோ ஒருத்தவங்க சொல்ற சட்ட பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை தயவுசெய்து அரசாங்கம் செய்யும், அதற்காக அரசு அதிகாரிகளும் செய்வார்கள் என்று நான் மிகவும் அன்புடனும் பண்புடனும் ஆசையுடனும் பாசத்துடனும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு தமிழ் மக்களே, தயவு செய்து நீங்கள் எந்த ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடாதீர்கள். அரசாங்கம் செய்ய வேண்டியதை அவசியம் செய்யும். ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கிடைத்துவிடும் என்றால் தவறான முடிவு அது. ஆர்ப்பாட்டம் செய்வது தேவையற்ற ஒன்று, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. விஜய் அவர்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், அமைதியாக இருங்கள், நீங்கள் தான் ஜெயித்தவன். உங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் அடுத்த முறை மக்கள் 234 தொகுதிகளிலும் உங்களை வெற்றி பெற வைப்பார்கள். நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமை கடலினும் பெரிது. நான் சொல்லவில்லை, ஔவையார் சொன்னது. பொறுமை கடலினும் பெரிது, பெரிது பெரிது, பொறுமை கடலினும் பெரிது. இதை நீங்கள் சிந்தித்து உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள். என்ன நடக்குமோ அது நிச்சயமாக நடக்கும் என்பதை உங்களிடம் சொல்லி
நான் உங்களுக்கும் நான் அறிவுரை சொல்வதற்காக வரவில்லை. அமைதியாக இருங்கள், நிச்சயமாக இறைவன் உங்கள் பக்கம் இருப்பான். அமைதியானவர்கள் பக்கத்திலே இறைவன் இருப்பதாக கூறுகிறான். யார் பொறுமைசாலிகளோ அவர்கள் பக்கத்தில் இருப்பதாக சொல்கின்றான். எனவே பொறுமையை கடைபிடியுங்கள். அன்பு தமிழ் மக்களே, போராட்டங்களில் ஈடுபடாதீர்கள், அமைதியாக இருங்கள். ஆளுநர் ஆட்சி 6 மாதம் வைப்பார்கள், அடுத்து ஒரு தேர்தலை நடத்துவார்கள். பயப்படாதீர்கள். நிச்சயமாக யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நமது தமிழக மக்கள் சிறந்த முடிவெடுத்து தருவார்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை. அவர்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த முடிவு, நல்ல முடிவு, எத்தனை 1000 கோடி செலவழித்தாலும் நடக்காத ஒரு முடிவை நடத்தி தருவார்கள் என்று உங்களிடம் கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆமாம், பெரிய அநியாயமாக இருக்குல்ல நீங்கள் பண்ணுறது இல்லை. பேசுவோம், நம்மளால் முடிஞ்சது. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம நேரடியாக பேசுவோம்.